ரஷ்யாவோட அணு ஆயுத படை தளபதிய தலைநகர் மாஸ்கோலயே வச்சு போட்டு தள்ளினார்கள். இதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது ரஷ்யா எந்த வகையில குடுக்க போறோங்கிறத சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட ஆட்களையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரஷ்ய உளவுத்துறை. பெரிய அளவு யாரு அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு நபர ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிருக்கார்கள். அவரு உஸ்பெகிஸ்தான சேர்ந்த நபர். உக்ரைன் உளவுத்துறையால பயிற்சி குடுத்த நபர் அப்படின்னு சொல்லி, அந்த ஆள பிடிச்சிருக்காங்க. 29 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது மாரியும் தான் இப்போதைக்கு ரஷ்யா சொல்லியிருக்கிறது. ரஷ்யாவுக்குள்ள கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதோட எதிர்வினை அப்படிங்கிறது ரஷ்யா பெரிய அளவு தாக்குதல். அந்த ஒரு பெரிய அளவு தாக்குதல் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகள் மீதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இதற்கு முன்னாடி பெரிய அளவுல ஒரு கிரிமியா பாலம் தாக்கப்பட்டப்ப, எந்தெந்த நாடுகள் வழியா அந்த கண்டெய்னர் பயணிச்சுச்சு, எந்தெந்த நாட்டுல உள்ள ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்கார்கள், இந்த மாரி ஒரு பெரும் லிஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு. ஆனா தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள மட்டுமே தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாரி நாடுகள் சிக்குச்சு அப்படின்னா, அந்த நாடுகள் மேலே நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யால உள்ள முக்கியமான ஆட்கள் பேசுறார்கள். அஃபிஷியலா சொன்னது என்ன அப்படின்னா, பெரிய அளவு தாக்குதல் உறுதி. அந்த தாக்குதல் அப்படிங்கிறது கணிசமான சேதாரத்த ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கார்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பயப்பிள்ளைங்க அணு ஆயுதத்த தூக்கிட்டு போய் போடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, ரஷ்ய அதிபர் தெளிவா சொல்ட்டாரு. போல்ஸ்னிக் ஏவுகணைய அணு ஆயுதத்த காட்டிலும் ஜாஸ்தி சேதம்டா. அது வெடிக்கும்போது அந்த அனல் அந்த பகுதிய என்ன நிலைமைக்கு ஆக்கும் அப்படின்னு நீயே கணிச்சுக்க. காரணம் சூரியன்ல மேற்பரப்புல உள்ள வெப்பத்த விட கூடுதல் வெப்பம். இல்ல அதுக்கு சமமான வெப்பம். டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அந்த ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதனால இதுக்கும் மேல இல்ல இதே ரக ஆயுதங்கள தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாலே சிதறி போயிரும். எந்த மண் உக்ரைன் சிக்குதா? இல்ல நேட்டோல இருக்கக்கூடிய நாடு சிக்குதா? அப்படிங்கிறது பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்படி ஒரு அறிவிப்ப அறிவிச்சுட்டு பேக் டோர்ல என்ன நடக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பேக் டோர்ல அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் அடுத்தடுத்து 2 நபர்களும் ஏவுகணை சோதனையை நோக்கி போவார்கள் அப்படிங்கிற செய்தியும் அடிபடுது. பெரிய அளவுல கண்டம் விட்டு கண்டம் பெய்யக்கூடிய ஏவுகணை, அப்படி இல்ல அப்படின்னா அணு ஆயுத சோதனை, இத நோக்கி போவார்கள் அப்படிங்கிறது 2 நபர்களும் அதாவது நீ செஞ்சா நான் செய்வேன் அப்படின்னு போட்டி போட்டு செய்வாய்ங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் தொடர்ந்து பரவுது. இதுக்கு நடுவுல 2 பயலுகளும் பேக் சேனல்கள்ல அப்படி செய்யறதா இருந்தா, அட்வான்ஸா நமக்குள்ள மட்டும் தெரிவிச்சுக்குவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்த 2 பயலுகளும் பேசி முடிச்சுக்கிட்டாய்ங்க அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து வருது. எப்பயுமே இந்த 2 பயலுகளும் ஒண்ணுதான். எந்த விஷயத்துல? அவர்களுக்குள்ள நேரடி மோதல் வராம, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஜுரம் அடிக்க வச்சுருவாய்ங்க. அப்படி தியரியில எடுத்து பார்த்தோம்னா, 2 பயலுகளும் பேசியிருக்காய்ங்க. 2 பயலுகளுக்குள்ள ஒரு உத்தரவாதம் வந்துருச்சு அப்புட்ன்னா, அடுத்தடுத்த ஆயுதத்த வெளியில எடுக்கப் போறார்கள் அப்படின்னு தான். இப்படி தீவிரமா வரும்போது, வெள்ளை மாளிகை அஃபிஷியலாவே வெளிப்படையா வந்து அறிவிக்குது. அதாவது தலைநகர் மாஸ்கோ குண்டுவெடிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அத செஞ்ச பயலுக எங்களுக்கு முன்கூட்டியே எதுவும் சொல்லல. எங்களுக்கு அத பத்தி எந்த நாலேட்ஜும் கிடையாது. அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாத குறையா சொல்லிட்டு போயிட்டார்கள். இது எதற்கு அப்படின்னா தெளிவா விளக்கிக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இல்லாம இவ்வளவு பெரிய சதி வேலைய உக்ரைனால சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் தான். அதனால நாங்க இந்த இடத்துல இருந்து விலகிக்கிறோம். உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் நாங்க பண்ணவே இல்ல. எங்க உளவுத்துறைக்கும் அப்படி ஒரு தகவல் இல்ல. நட்பு நாடுகள் ஒரு பயலும் எங்களுக்கு சொல்லல. எங்ககிட்ட எந்த தகவலும் இல்லை. செஞ்ச பயலுகளும் அட்வான்ஸா சொல்லல அப்படின்னு தான் அர்த்தம். அட்வான்ஸா எங்களுக்கு தெரியாதுப்பா. முன்கூட்டியே தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், உக்ரைன் செஞ்சிருக்கலாம். உக்ரைன் செய்யாமயே இருக்கலாம். அப்படி உக்ரைன் செஞ்சிருந்தா எங்களுக்கு சொல்லலை அப்படின்ட்டார்கள். இது தெளிவா உக்ரைன மாட்டி விடுற மாரி தான். ஏன் அப்டின்னா, இன்னமும் உக்ரைன் அஃபிஷியலா சொல்லல. இதுல நாங்க ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு. உக்ரைனோட உளவுத்துறையும் அஃபிஷியலா சொல்லல. ஆனா ஏஜென்சிகள் தான் அந்த பயப்புள்ளைக சொல்ட்டாய்ங்க. பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சொல்ட்டான், கிளைம் பண்ணிட்டான் அப்படின்னு விட்றார்கள். காட்டுத்தீ மாரி பறக்குது. ரஷ்யாவ பொறுத்தவரை உக்ரைன மட்டும் இந்த தடவ இழுக்கல. கூட சேர்ந்து நேட்டோவையும் இழுக்கிறார்கள். அதனால தான் அமெரிக்கா முந்திக்கிட்டு எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவா விலக்கிக்கிட்டார்கள். அப்ப பதிலடி உள்ளூர்ல கைது நடவடிக்கை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பதிலடி எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, வெறும் இந்த குண்டு வெடிப்புக்கு மட்டும் இப்ப ரஷ்யா பதில் சொல்ல போறதில்ல. ரஷ்யா அடுத்த சில ஃபுட்டேஜஸையும் வெளியில விட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள இன்னமும் சில ஆட்கள் இருந்து தாக்குதல் நடத்துறார்கள். அவர்கள கைதும் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். அப்படி கைது பண்ணி அவர்கள விசாரிக்கிற ஃபுட்டேஜ வெளியில விட்டிருக்கார்கள்.
அதாவது வீரர்கள சுட முடியலையா, அங்க உள்ள பொதுமக்கள சுடு. ரஷ்ய பொதுமக்கள சுடு, ரஷ்ய பிரஜைகள சுடு அப்படிங்கிற உத்தரவை எங்களுக்கு குடுத்தார்கள். உக்ரைன்ல இருந்து எங்க தளபதி குடுத்தாரு அப்படின்னு சொல்லி, உக்ரைனோட மாட்டிக்கிட்ட கர்ஸ் பிராந்தியத்துல மாட்டிக்கிட்ட வீரர்களோட வாக்குமூலத்தையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்றார்கள். இத எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டு இங்க ஒரு பெரும் தாக்குதல நடத்திருவார்கள். அதாவது தீவிரவாத செயல், வெடிகுண்டு, அதுக்கடுத்து ராணுவம்ங்கிற போர்வையில நுழைஞ்சு மக்கள தான் சுட்டுக் கொல்றாய்ங்க அப்படின்னு முழுக்க முழுக்க தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்னு உக்ரைன் மண்ணுக்குள்ள என்னத்த கொண்டு போய் வீசினாலும் சரி, எதிர்த்துற போறாய்ங்களா அப்படின்னு கேட்டா, ஐநால உட்கார்ந்து கத்துவார்கள். ஐநால உட்கார்ந்து தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு ரஷ்யா கத்தும். இல்ல தடைகள் போட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லி, பழைய நிலைமையா இருந்தா ஐரோப்பாவும் கத்தும். ஐரோப்பாவே டயர்டா இருக்கு. அதுபோக அன்னை அமெரிக்கா ட்ரம்போட முடிவு அப்படிங்கிறது ரஷ்யாவ கழட்டி விட்டு வேற திசைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதனால இந்த தடவ முழுசா உக்ரைன் சிதறும். இதுலருந்து ஜெலன்ஸ்கி தப்பிச்சு ஓடுனாலே பெரிய விஷயம் அப்படின்னு தான் ரஷ்யால விவாதிக்கப்படுது. நன்றி, வணக்கம்.